தான் எழுந்திரிச்சோம். ஒரு நல்ல நாள் அதுவுமா எவ்வளோ லேட்டாக எழுந்திரிக்கிறேன் பாருங்க. தான் எழுந்திரிக்கிறேன். இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். நைட்டு சரி தூக்கம் இல்லை, எழுந்து தூங்கிட்டேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு அப்டேட் ஆகும் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதான் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜெலாம் துவைக்க போகிறேன். துவைச்சிட்டு அதெல்லாம் அடுத்த வேலை. நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேலையை முடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லையா? நான் ஆரம்பிக்கவே இல்லையா? என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்கீங்களா? சொல்லுங்கள். அங்கே இன்னும் ஒரு வேலையும் பார்க்கல. அதை க்ளீன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன கழுவணும், கடைக்கு போய் சுண்டல் வாங்கிட்டு வரணும், துணி துவைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீடு கழுவி முடிச்சாச்சு. பாருங்க, பாருங்க, ஒரு வழியாக வீடு கழுவி முடிச்சாச்சு. பார்த்தீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. சரியா, குளிச்சுட்டு வந்தாச்சு. என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றிட்டுருக்கோம். தோசை 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 எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? தோசை. நீங்களாம் சாப்பிட்டாச்சா? நாங்கள் இப்போ தான் சாப்பிட போகிறோம். மணி 10. என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. குளிச்சுட்டு இந்த உடம்பு வேறு சரியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, அதோட விளையிறோம். விளைச்சல் வேறு, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல டைமில். எப்படி நீங்களாம் காலையிலேயே சாமி கொடுத்துருவீங்களா? நாங்களாம் வந்து ஈவினிங் தான். ஏன்னு கேட்டால் வீட்டு வேலை வேலைக்கு போயிருக்காரு. வரும்போது தான் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிடணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓனர் இல்லாமல் எப்படி கும்பிட்றது சொல்லுங்க பார்க்கலாம். ஓனர் தானே முக்கியம். நமக்கு படி அளக்கிற தெய்வம் அவங்க. ஸோ அதனால் தோசை. தோசை வித் புதினா சட்னி. எதுவும் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவருக்குமே ஒரு ஷிஃப்ட்டு தான் சொல்லுவோம், சாப்பாடு வேணான்ட்டாரு. தோசை மட்டும் நான் போதுன்ட்டேன் அப்படின்றதுனால சரி அப்படின்ட்டு தோசை ஊற்றி சட்னி, தக்காளி சட்னி வைக்கலான்னு இருந்தேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு. பச்சை வீணாக போயிருப்பேன். எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் என்ன சுண்டல் வாங்கலை, எதுவுமே பண்ணல. சாப்பிட்டு தான் கடைக்கு போகணும். போயிட்டு சுண்டல் வாங்கிட்டு வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பியை தூங்க வச்சுட்டு துணி மடிக்கிற வேலை இருக்குது, ஃபோட்டோ துடைக்கிற வேலை இருக்குது. இன்றைக்கி மூச்சு விடுறது கூட டைம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். வீடு ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டோம், மீதி இருக்குது. அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டா ஓரளவுக்கு
இருக்குது. ஓகே. அப்புறம் ஈவினிங் ஓனர் வந்த உடனே மீதி வேலையும் முடிஞ்சிடும். பார்க்கலாம். மீதி வேலையும் முடி ரொம்ப கொட்டுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுனே தெரியல. இவ்வளோ முடி இருந்தது தெரியுமா? இப்போ பாருங்கள், 4 முடி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பொட்டு வைக்கல, ஒன்றும் பண்ணல. அப்படின்னா பையனுக்கு வந்து இல்லை வந்துட்டான் என்ன பண்ணலாம். வெறும் சட்னியாக சாப்பிடாம சாப்பிடுங்க. இது வந்து பார்ட் 1 ஆயுத பூஜை. ஓகேவா? பார்ட் 2 விரைவில் வரும். ஓகே. நம்ம வீடியோவை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். சரியா? சும்மா சொல்ல வைக்காதீங்க, பண்ணுங்கள். உங்களை நம்பி தானே நாங்கள் வீடியோ போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.